கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துல பெருந்துயரம் நடக்கிறதுக்கு போதுமான போலீஸ் பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னாங்க. ஏதோ சதி நடந்திருக்கலாம்னு கரூர் எம்எல்ஏ செந்தில் பாலாஜி மேல பகிரங்கமா குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க. கரூர்ல எவ்வளவு மக்கள் கூடுவாங்கன்னு முன்கூட்டியே உளவுத்துறை ஏன் கவனிக்கல? காலையில 10 மணியில இருந்து மக்கள் கூட ஆரம்பிச்சிருக்காங்க. நெரிசல் நடந்தது இரவு 7 மணிக்கு மேலதான். அப்படின்னா மாலை 3 மணி 4 மணிக்கே உளவுத்துறை எச்சரிக்கை கொடுத்திருப்பாங்க. காவல்துறை போதுமான பாதுகாப்பு கொடுத்திருக்கலாம். தொண்டர்கள் வருகையை கட்டுப்படுத்தி இருக்கலாம். தலைவரோட பயணத்துக்கும் கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்கலாம். பெரம்பலூர் கூட்டத்தை விஜய் ரத்து பண்ணது போல கரூர் கூட்டத்தை ரத்து பண்ண வச்சிருக்கலாம். ஆனா போலீசும் வருவாய்த்துறையும் எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருந்ததுக்கு செந்தில் பாலாஜி பின்னால இருக்காருன்னு சந்தேகம் கிளப்பினாங்க. விஜய் பேசும்போது செருப்பு வீசினதும் கூட்டத்துல போலீஸ் தடியடி நடத்தினதும் பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்திச்சுன்னு சொன்னாங்க. திமுக அரசோட அவசரமான நடவடிக்கைகள், குறிப்பா கரூர் மருத்துவமனைக்கு செந்தில் பாலாஜி எப்படி உடனே வந்தாரு? இரவோட இரவா ஏன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க? முதலமைச்சர் ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்துல 70 பேர் இறந்தும் கூட எட்டி பார்க்கல. ஆனா கரூர் கூட்ட நெரிசல் மரணத்துக்கு இரவோட இரவா வந்துட்டு போனதும் உடனடி நிவாரணம் அறிவிச்சதும் பல்வேறு சந்தேகங்களை திமுக மேலையும் திமுக அரசு மேலையும் உண்டாக்கிச்சு. எந்த சம்பவத்துக்கும் இல்லாத மாதிரி கரூர் கலெக்டரும் கரூர் எஸ்பியும் முதல்ல ஒரு பிரஸ் மீட் வச்சாங்க. காவல்துறையில உயர் பொறுப்புல இருக்கும் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி பத்திரிகையாளர்களை சந்திச்சு இதுதான் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. அரசு நிர்வாகத்துல உயர் பொறுப்புல இருக்கும் IAS அதிகாரியும் காவல்துறை, மின்சாரத்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகளோட பிரஸ் மீட்ல பேசினாங்க. சென்னையில திமுக சார்பா திமுக எம்பி ஆர் ராசா, முன்னாள் எம்பி RS பாரதி செய்தியாளர் சந்திப்பு நடத்தி விளக்கங்கள் கொடுத்தாங்க. டாஸ்மாக் கேஸ்ல வெளியிலேயே தலை காட்டாத கரூர் எம்எல்ஏவான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி படமெல்லாம் போட்டு காட்டி கரூர் பிரஸ் மீட்ல பெரிய விளக்கம் கொடுத்து பேட்டியும் கொடுத்தாரு. அமைச்சர் மா சுப்பிரமணியம் எல்லாருக்கும் முன்னாடியே ஆம்புலன்ஸ் பிரச்சனையை கிளப்பி ஒரு விளக்கம் கொடுத்தாரு. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தன்னோட பங்குக்கு கரூர் சம்பவம் பத்தி பேசினாரு. அரசும் அதிகாரிகளும் இவ்வளவு விளக்கங்கள் கொடுத்த பிறகு இந்த அரசோட கட்டுப்பாட்டுல இருக்கும் மத்த அதிகாரிகள் எப்படி விசாரணையை சுதந்திரமா நடத்த முடியும்? அப்படியே விசாரணையில அரசு மேல குறைகள் கண்டுபிடிச்சா அறிக்கையை தயார் பண்ண முடியுமா? அறிக்கை தயார் செஞ்சு போலீஸ் துறைக்கு மந்திரியா இருக்கும் ஸ்டாலின் கையில தானே கொடுப்பாங்க. அந்த அறிக்கை அப்படியே எடிட் பண்ணாம முழுசா வெளியில வருமா? இப்படி பல சந்தேகங்கள் மக்களுக்கு இருக்குது. அந்த சந்தேகங்களோட தொடர்ச்சி தான் கரூர் வழக்க CBI விசாரணைக்கு உத்தரவிட்ட உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு. CBI விசாரணை மட்டும் இல்லாம உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில CBI விசாரணைய கண்காணிக்கவும் உத்தரவு போட்டிருக்காங்க. நீதிபதியின் கண்காணிப்பு குழுவுல தமிழ்நாட்டில் பணி செய்யும் வெளிமாநில IPS ஆபீசர்ஸ் 2 பேர் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. CBI விசாரணையின் போக்க மாதந்தோறும் உச்சநீதிமன்றமே கண்காணிப்பு செய்யறாங்க. இந்த வழக்கு முழுமையடையும் போது குற்றச்சாட்டுகள், புகார்களுக்கு விடை கிடைக்கும்னு கரூர் மக்கள் நம்புறாங்க. அடுத்தடுத்த நெருக்கடியால தேர்தல் வரைக்கும் திமுக அரசு தாங்குமா? டாஸ்மாக் வழக்குக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜி உள்ள போக வாய்ப்பு இருக்குதான்னு அரசியல் வல்லுநர்களும் சந்தேகங்களை கிளப்பி இருக்காங்க.